கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். பாகம் 43. இன்றைய நாளில் பெண்களாகிய நாங்கள், புத்தி உள்ள ஸ்திரீகளாகிய ஒவ்வொருவரும் விட்டுவிட வேண்டிய சில காரியங்களை குறித்து நாங்கள் பார்ப்போமானால், சங்கீதம் 34:14 சொல்லுகிறது, தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். ஆமேன், அல்லேலூயா. உண்மையாகவே இந்த நாட்களில நாங்கள் ஒவ்வொருவரும் விட்டுவிட வேண்டிய முக்கியமான காரியங்கள் தீமை செய்வது. சில நேரங்களில நமக்கு விரோதமாக யாரும் எழும்பலாம், சில வேளையில நம்ம யாரும் ஏசலாம், திட்டலாம், சண்டை போடலாம். ஆனா எது வந்தாலும் கூட அவர்கள் சொன்னதுக்கு நாங்க திருப்பி அவர்களிடத்தில் நாங்கள் சண்டைகள் போடாதபடி, தீமையான காரியங்கள் நமக்குள்ள வருமாயின், தீமையான எண்ணங்கள் நமக்குள்ள வருமாயின், அவை எல்லாவற்றை விட்டு நாங்கள் நன்மை செய்கிறவர்களால் நாங்கள் இருக்க வேண்டும். ஏசாயா 1:16 சொல்லுகிறது, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாய் அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். ஆமேன். கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கிறவராய் இருக்கிறாரு. நாம் ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்ப நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றால் தீமையான எண்ணங்கள், தீமையான காரியங்களை செய்வது, ஒரு சில வேளையில கொடுமைகள் செய்வது. இன்னைக்கு நிறைய வீடுகள்ல மாமனார் மாமியாருக்கு கொடுக்க வேண்டியது, நாத்தனாருக்கு கொடுக்க வேண்டியது சரியாக கொடுப்பதில்லை. சில நேரங்கள்ல மாமியார் மருமகளை சரியாக நடத்துவதில்லை, பிள்ளைகளுக்கு அதிகம் கொடுப்பது, மருமகளுக்கு குறைவாய் கொடுப்பது, அப்படியாக கவனிப்பதில் கூட அந்த தீமையான செயல்கள் நடைபெற்று வருகிறது. சில பெண்கள் பெற்றோரை, மாமனார் மாமியாரை, பெற்றோரை கவனிக்காமல் தள்ளி வைப்பது கூட தீமையான காரியம் தான். எனவே இந்த நாட்கள்ல தீமையான காரியங்களை விட்டு விலகி நாம் நன்மை செய்வதே அது தேவனுக்கு பிரியமான காரியமா இருக்கிறது. அதுவே தேவன் விரும்புகிற காரியமா இருக்கிறது. அப்போ நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஒவ்வொரு நாள் நம்மை சுத்திகரித்துக் கொண்டு, ஒவ்வொரு நாள் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு, ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமான பாத்திரங்களாய் ஒவ்வொரு பெண்களும் விட வேண்டிய எல்லா காரியங்களும் விட்டு நிச்சயமாய் தேவ சமூகத்துல நாங்கள் உண்மையான அன்போடு காத்திருக்க வேண்டும். அதே போல நாங்கள் பாவம் செய்வதை விட்டுவிட வேண்டும். தீமை செய்வதை நாங்கள் எல்லாரும் விட்டுவிட வேண்டும். தொடர்ந்து நாங்கள் பாவம் செய்வதை விட்டுவிட வேண்டும், விட்டு மனம் திரும்ப வேண்டும். வசனம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவானாம். அப்ப யார் இரக்கத்தை இங்க பெற்றுக்கொள்ள முடிகிறது? பாவங்களை அறிக்கை செய்பவர்கள். பாவங்கள், நம்ம எத்தனையோ பாவங்கள் சொல்லாலும் செயலாலும் வார்த்தையினாலும் எத்தனையோ பாவங்கள் ஒவ்வொரு நாள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படியான பாவங்களை நாம் நினைத்து பார்க்கிறோம். ஒருவேளை நம்ம தேவ ராஜ்யத்துக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை சரியாமல் கொடுக்காமல் இருக்கலாம், அல்லது நம்ம மற்றவர்களை கவனிக்கிற விதங்கள் பிழையாக இருக்கலாம். நிறைய பாவமான காரியங்கள், பிழையான காரியங்களை செய்து கொண்டிருப்போம். ஆனால் அவை எல்லாவற்றை விட்டு மனம் திரும்ப வேண்டும். தாவீது ராஜா ஒரு கட்டத்துல ஒரு பெரிதான பாவம் செய்தாரு, ஆனால் பாவத்தை விட்டு அவர் மனம் திரும்பினாரு. ஆனால் தேவனுடைய இரக்கம் அவரோடு கூட இருந்தது. அப்படியாகத்தான் இன்றைக்கு பாவத்தை நாங்கள் விட்டு விடும் பொழுதுதான் தேவனுடைய இரக்கம் நம்மது கூட இருக்கிறது. அவர் இரக்கம் கொள்ளுவாரு. பாவங்களை விட்டு என் பிள்ளை மனம் திரும்பி விட்டால், என் பிள்ளை இனி அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று அங்க உறுதியளித்திருக்கிறார். என் பிள்ளை இந்த பாவமான காரியங்களை விட்டு அவர் விலகியதுக்காக ஆண்டவர் சந்தோஷப்படுகிறவராய் இருக்கிறாரு. எனவே இந்த நாட்களில் நமக்குள்ள பாவங்கள் இருக்குமாயின் நம் தேவ சமூகத்துல நிற்க முடியாது. பாவங்கள் இருக்குமாயின் ஜெபிக்க முடியாது. பாவமான நினைவுகள் இருக்குமாயின் ஜெபிக்க முடியாது. பாவமான உறவு முறைகள், பாவமான தொடர்புகள், பாவமான காரியங்களை விட்டு நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். எபிரேயர் 12வது அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றை நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறோரும் முடிக்கிறோருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். நமக்கு ஆண்டவர் சில வேலைகளை கொடுத்திருக்கிறாரு. இன்றைக்கு நம்மை தெரிவு செய்திருக்கிறாரு, ஊழிய பாதையில் அழைத்திருக்கிறாரு. அப்ப அவர் கொடுத்த வேலையை நம்ம செய்ய வேண்டும். அப்ப ஆண்டவர் என்னத்தை கொடுத்திருக்கிறாரு, அதை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்த்து ஆண்டவருடைய ராஜ்யத்துல நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்ப இன்றைக்கு எல்லாருக்குள்ளேயும் பாவம் இருக்கு. பாவம் இல்லை என்று நம்ம யாரும் சொல்ல முடியாது. பாவம் இல்லை என்றால் பொய்யர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பாவமான காரியங்களை விட்டு மனம் திரும்பி கர்த்தருக்குள்ள நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், விட வேண்டும் என்று நினைக்கிற காரியங்களை நாம் நிச்சயமாக விடவே வேண்டும். விடாமல் அதை பிடித்து வைத்துக் கொண்டிருந்தோம் என்றால் மனமாற்றம் இருக்காது. மனமாற்றம் இல்லாவிட்டால் தேவனோடு நம்ம நிற்க முடியாது. எனவே பாவமான காரியங்கள், பாவமான சிந்தனைகள் எல்லாவற்றை விட்டு கர்த்தர்
கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருந்து நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் அவர் கேட்கும்படியாக அவருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். பாவத்தை அறிக்கை பண்ண வேண்டும், ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்க வேண்டும். நான் செய்த பாவங்களை மன்னிக்கும்படியா சுத்திகரிக்க வேண்டும். பாவங்களை செய்து 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 நாம் தேவ மகிமையற்றவர்களாய் நாங்கள் போய்விடாதபடி, தேவனுடைய இரக்கம் நம்மில் இருந்து உலகி விடாதபடி பாவத்தை நாம் அறிக்கை செய்து அதை விட்டுவிட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்மை நாங்கள் கிளியர் பண்ண வேண்டும், பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாள் நம்ம மீட்டு பார்க்க வேண்டும். இன்றைய நாளில் நம்ம என்னென்ன செய்திருக்கிறோம், இன்றைய நாளில் என்னென்ன காரியங்கள் நாம் ஆண்டவரை துக்கப்படுத்திருக்கிறோம், இன்றைய நாளில் காலையிலிருந்து பின்னேறம் வரை யாரெல்லாம் நாங்கள் வேதனைப்படுத்திருக்கிறோம், யாரெல்லாம் நாங்கள் காயப்படுத்திருக்கிறோம், யாரெல்லாம் நாங்கள் வேதனை, யாரெல்லாம் நாங்கள் புறக்கணிச்சிருக்கிறோம். இப்படியான காரியங்களை நினைவு கூர்ந்து பாவங்கள் எல்லாவற்றை விட்டு மனம் திரும்பி தீர்மானங்கள் எடுத்த தீர்மானத்துல உண்மையாய் ஓடுகிறவர்களா நாங்கள் இருக்க வேண்டும். அதே போல நீதிமொழிகள் 28:13 சொல்கிறது, பாவங்களை அறிக்கையிடுகிறவன் வாழ்வடைய மாட்டான், அவை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் அழகா சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை நாங்கள் பிடித்துக் கொண்டு நாங்கள் பயணிக்க வேண்டும். அதே போல கோபம் இன்னைக்கு நமக்குள்ள வருகிற பெரிதான ஒரு காரியம் கோபம். அந்த கோபத்தை நம்ம விட்டு விட வேண்டும், பாவத்தை விட்டு விட வேண்டும், கோபத்தை விட்டு விட வேண்டும். கோபம் கொண்டா அது தேவனுக்கு பிரியம் இல்லை. அது கோபப்படுற மனுஷன் அவசரப்பட்டு பெரிதான கோபத்தை கொண்டு கோபம் கொள்வார்களானால் அது குடும்பத்துல பிரச்சனைகளை கொண்டு வருகிறது, பிரிவினைகளை கொண்டு வருகிறது, குடும்பங்கள் சிதைக்கப்படுகிறது, குடும்பத்துல சமாதானம் இல்லை. இந்த கோபமானது மரணத்தை கூட பிறப்பிக்க பண்ணுகிறது. எத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கொள்றாங்க. காரணம் என்ன? கோபம். இந்த பொல்லாத கோபங்கள் வரும் பொழுது கட்டுப்படுத்த முடியாத காரியங்கள், கட்டுப்படுத்தவே முடியாது அவர்களிடத்துல கோபங்கள் வரும் பொழுது. அப்ப இந்த கோபங்கள் வரும் பொழுது நம் ஆண்டவருக்கு முன்பதாக அறுப்புண்டு போவார்களாம். கோபத்தை நெகிழ்ந்து கோபமா இருக்கிறவர்கள் தேவனுடைய சமூகத்துல அவர்களால் நிக்க முடியாது. அவ்வளவு பெரிய கோபம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமா இருக்குது. எனவே நாம் கோபம் கொள்ளாதபடி, பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறார்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்ப கோபம் தேவனுக்கு பிரியமில்ல. சாந்த குணம் உள்ளவர்கள் தான் இந்த உலகத்துல பூமியை சுதந்திரித்துக் கொள்ள முடிகிறது. அப்ப தேவனுக்கு என்ன பிடிக்கும்? சாந்த குணமா இருக்கிறது பிடிக்கும், கோபம் இல்லாமல் இருக்கிறது பிடிக்கும். கோபமா இருக்கிறது ஆண்டவர் அருவருக்கிறார். எல்லாரும் ஒற்றுமை, அன்பு, சமாதானமா இருக்க வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறாரு. கோபத்தை மறந்து உக்கிரகத்தை விட்டு விட்டு பொல்லாப்பு செய்ய ஏதுவான சகல காரியங்களும் நமக்கு வேண்டாம் என்று, எரிச்சல் பொல்லாத காரியம் வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்குது. கோபம் வந்தனால் தான் பவுலும் அங்க பர்னபாவும் நன்றாக ஊழியம் செய்தார்கள். இந்த கோபத்தின் நிமித்தமாக அவர்கள் பிரிந்து போனார்கள். அப்ப அதிகமாய் கோபம் கொள்ளுகிற குடும்பத்துல பிரிவினைகள் வரும். அதிகமாய் கோபம் கொள்ளுகிற குடும்பத்துல அன்பு இருக்காது, ஒற்றுமை இருக்காது, சமாதானமா இருக்காது. எனவே கோபத்தை ஒவ்வொரு பெண்களும் விட்டு விட்டு பொறுமையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியமா இருக்கிறது. இன்னைக்கு சண்டைகள், அதே போல நீதிமொழிகள் 7:14 சொல்லுகிறது, சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்குமா. ஆதலால் விவாதம், வாக்குவாதம், சண்டைகள் எழும்புவதற்கு முன்பதாக நம் கோபம் தனியே கடவுது. அப்ப சண்டை போடக்கூடாது. வீணாக சண்டை போடும் பொழுது அது பெரிதான ஒரு பிரச்சனையை கொண்டு வருது. சண்டை போட்டா கசப்பு வந்து விடுகிறது, வைராக்கியம் வந்துகிறது, மூர்க்கத்தனம் வந்துகிறது. அப்ப அதுக்கு பிறகு கொலை வெறி எண்ணங்கள் வருகிறது, கொலை செய்ய கூட தோன்றுகிறது. எனவே இந்த நாட்களில் பெண்களாகி நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற காரியம், கோபத்தை விட்டு விடுங்கள், சண்டையை விட்டு விடுங்கள். அதே போல துர்குணங்கள், துர்குணத்தை எபிசிய 4:3 சொல்கிறது, சகல விதமான கசப்பும் கோபமும் மூக்கமும் எல்லா மூக்கமும் கூக்குரலும் போன்ற பொல்லாத துர்குணங்கள் உங்களை விட்டு நீங்க கடவுள். துர்குணங்கள், எண்ணங்கள், கசப்பான எண்ணங்கள், வைராக்கியமான எண்ணங்கள், கோபமான எண்ணங்களை இருதயத்திலிருந்து தேவன் எடுத்து போடும்படியாக சொல்லுகிறார்கள். கோபமான காரியங்கள், துர்குணமான காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுவிட வேண்டும். அப்ப பொல்லாத எண்ணங்கள் ஜெப வாழ்க்கையே கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு அது ஏற்றது அல்ல. இருதயம் பரிசுத்தமா இருக்க வேண்டும், சுத்தமா இருக்க வேண்டும். இருதயம் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு ஏற்ற இருதயமா இருக்கும். தேவன் தேடுகிற பாத்திரமா இருக்க வேண்டும். ஒவ்வொரு பெண்களும் தேவனுக்கு பிரியமுள்ள பெண்களா இருக்க வேண்டும் என்றால் துர்குணங்கள் நம்மை விட்டு அகன்று போக வேண்டும். அப்ப அதே போலதான் நாங்க ஒவ்வொரு நாளும் பொல்லாத எண்ணங்கள், பொல்லாத குணங்கள், பொல்லாத கோபங்கள் வருமாயின் அவற்றை விட்டு உடனே அந்த மாதிரி எண்ணங்களை நாம் தூக்கி போட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். பொல்லாத எண்ணங்களை விட்டு உலக வேண்டியவர்களா நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா நாம எல்லாம் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும். ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளும் அவர்களை பார்த்து மற்ற புறஜாதியினர்கள் மனம் மாற
வேண்டும். எனவே துர்குணங்களை நாங்கள் விட வேண்டும். அதே போல எபேசியர் 6:9 எஜமான்களே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியதை செய்து கடும் சொல்லை விட்டுவிடுங்கள். கடுமையான வார்த்தைகள், இன்னைக்கு பிள்ளைகளை கூட கடுமையான வார்த்தைகளை திட்டுவது, கணவருக்கு கடுமையான வார்த்தைகளை சொல்லுவது, இப்படியான பொல்லாத கடுமையான எண்ணங்களை பெண்களாகி நாம விட்டுவிட வேண்டும். கனிவான பேச்சு பேச வேண்டும். வார்த்தைகள் கத்திகளை போல ஈட்டிகளை போல இருக்கக்கூடாது. கனிவான பேச்சு, மற்றவர்களை கவர்ந்திருக்கிறதான பேச்சு, மற்றவர்கள் வார்த்தையை கேட்டு மனம் திரும்புவதான பேச்சுகள், இப்படியான பேச்சுகளை தான் நாம பேச வேண்டும். அதே போல 1 பேதுரு 2:11, அதே போல கலாத்தியர் 5:24 இந்த வசனங்களை நீங்கள் பார்த்தீங்களா? ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற எல்லா விதமான இச்சையான காரியங்களை நாங்கள் விட்டுவிட வேண்டும். இன்னைக்கு நமக்குள்ள பொல்லாத இச்சையான உணர்வுகள், பொல்லாத இச்சையான எண்ணங்கள் இருக்குமாயின் நாம் பரிசுத்தமாய் வாழ முடியாது. அப்ப இச்சை உணர்வுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடித்ததை போல நாமும் பொல்லாத எண்ணங்களை சிலுவையில் அடிக்கிறவர்களா இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுவிட வேண்டும். பொல்லாத எண்ணங்களை நாங்கள் விட்டுவிட வேண்டும். எனவே இந்த நாட்கள்ல பொல்லாத மாம்ச சிந்தைகள், மாம்ச இச்சைகளை நாங்கள் விட்டு நம்மை மனம் மாற்றிக் கொள்ள வேண்டும். எனவேதான் நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொரு பெண்களையும் ஆண்டவர் இந்த நாட்கள்ல பயன்படுத்தி வர்றார். பெண்களுக்கு தான் இந்த வேலைகள் அதிகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஒவ்வொரு பெண்களும் என்ன செய்யறது? விசுவாசத்தை துவக்குகிறார். தேவனை பிடித்துக் கொண்டு விசுவாசமாய் ஓட வேண்டும், விசுவாசமாய் சிந்திக்க வேண்டும், விசுவாசத்தோடு நாங்கள் இருக்க வேண்டும். பொல்லாத எண்ணங்கள் எல்லாவற்றை நாங்கள் விட்டுவிட்டு, துர்க்குணங்களை விட்டுவிட்டு, மாம்ச இச்சைகளை விட்டுவிட்டு, எல்லாவற்றை விட்டுவிட்டு கிறிஸ்துவோட சிலுவையில நாங்கள் அறைந்திருக்கிறோம். பாவிகளாகிய நாங்கள் பரிசுத்தப்படுத்தி இருக்கிற அந்த சிலுவை. எனவே மாம்ச இச்சைகளையும் அதன் ஆசைகளையும் சிலுவையில அறைந்து நாங்கள் ஆவியிலே பிழைத்து ஆவிக்கேற்ற பிள்ளைகளாய் வாழ வேண்டும். வீண் புகழ்ச்சி, வீண் பெருமை, வீண் மேட்டிமை, வீண் பொறாமை, வீணான காரியங்கள் எல்லாவற்றை நாங்கள் விட்டு விட வேண்டியவர்களாக இருக்கிறோம். எல்லாவற்றை விட்டு மனம் திரும்ப வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். தேவனுடைய வருகையில் நாம் எல்லாம் காணப்பட வேண்டுமாயின் இந்த பொல்லாத மாம்ச சிந்தைகள், மாம்ச எண்ணங்கள் நமக்குள்ளிருந்து வெளியேற்றப்பட வேண்டும். மாம்ச இச்சைகள் நமக்குள்ளிருந்து வெளியே வரும் பொழுதுதான் நாம் எல்லாரும் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். எனவே பெண்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு காரியங்கள் நாங்கள் நினைத்து பார்ப்போமானால், பொல்லாத எண்ணங்களை நாங்கள் சிலுவையில் அடிச்சு விட்டு, மாம்ச இச்சைகளை நாங்கள் சிலுவையில் அடித்து விட்டு, மாம்ச எண்ணங்களை நாங்கள் சிலுவையில் அடித்து விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் உற்சாகமாய் பயணிக்க வேண்டும். எனவே இந்த நாட்களில ஒவ்வொரு பெண்களுக்கும் தேவன் விட வேண்டிய சில காரியங்களை குறித்து பேசியிருக்கிறாரு. தீமையை விட்டு விடுங்கள், பாவத்தை விட்டு விடுங்கள், கோபத்தை விட்டு விடுங்கள், சண்டையை விட்டு விடுங்கள், துர்குணங்களை விட்டு விடுங்கள், கடும் சொல்லை விட்டு விடுங்கள், மாம்ச இச்சைகளை விட்டு விடுங்கள். இந்த காரியங்களை விட்டு விட்டு கர்த்தருக்கேற்ற பாத்திரமாய் நாம் எல்லா பெண்களும் வாழ்வோமாக. இரக்கமல்ல பிதாவே, இந்த நாட்களிலப்பா விட்டுவிட வேண்டிய அநேக காரியங்களை புத்தி உள்ள ஒவ்வொரு ஸ்திரீகளுக்கும் தேவன் கற்றுக் கொடுத்திருக்கிறபடியால் நன்றி அப்பா. எல்லா காரியங்களை விட்டு கர்த்தருக்குள்ள ஏற்ற பாத்திரமாய், தேவன் தேடுகிற பாத்திரமாய் பிரதிபலிக்கும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.